தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமணத் தடை, குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய யந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஓம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். முதல்ல நம்ம இந்த மாதத்துக்குண்டான ஜூலை மாதத்திற்குண்டான கிரக நிலவரத்தை பார்த்துப்போம். ஜூலை மாத ஆரம்பத்தில் செவ்வாய் சந்திரன் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. ரிஷப ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. மிதுன ராசியில் சுக்கிரன் சூரியன் சேர்க்கை. புதன் ஏற்கனவே கடகராசிக்கு பயிற்சி ஆகிட்டார். கேது பகவான் கன்னி ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. சனி கும்பராசியிலும் ராகு மீனராசியிலும் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஜூலை 6ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயம் செவ்வாய் ஜூலை 12ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி குருவோடு இணைந்து குரு செவ்வாய் குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார். அதே சமயம் இந்த மாதம் ஜூலை 16ஆம் தேதி ராத்திரி 17ஆம் தேதி விடியற்காலையில் சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால ஆடி மாத பிறப்பு ஏற்படுகின்றது. ஜூலை 19ஆம் தேதி அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு, அதாவது கன்னிராசிங்கிறது அவருடைய உச்சஸ்தானம், கன்னிராசி நோக்கி பயணப்படுறாரு. அதனால் சிம்ம ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரன் ஜூலை 31ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். சந்திரன் இந்த மாதம் 1ஆம் தேதி ஜூலை 1ஆம் தேதி அஸ்வினி நட்சத்திரத்தில் மேஷ ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் ஜூலை 5 ஆணி அமாவாசை, ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. ஜூலை 11 ஆணி திருமஞ்சனம், நடராஜர் அபிஷேகம். ஜூலை 17 ஆடி மாத பிறப்பு, கோ பத்ம விரதம் அன்னைக்கு, அதாவது ஜூலை 17ஆம் தேதி அன்னைக்கு கோ பத்ம விரதம். ஜூலை 17 to 19 நதி ரஜஸ்வலா, அதாவது வருஷம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அந்த முதல் 3 நாட்கள் நதிகள் தங்களை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நிகழ்வாக இருக்குது. அன்றைக்கி அந்த காலத்துலலாம் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த 3 நாட்கள் பெண்களுக்கு தீட்டு வரா மாதிரி அந்த 3 நாட்கள் நதிகளுக்கு தீட்டுங்கிறதுனால அந்த 3 நாட்கள் மக்கள் அதில் குளிக்காமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. நதி குளியல் அவாய்ட் பண்ணணும். ஜூலை 21 வியாச பூஜை, ஜூலை 29 ஆடி கிருத்திகை. இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த மாதத்தில் இந்த ஜூலை மாதத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், இந்த ஜூலை 12ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் சனி பார்வை விட்டு விலகி குருவோடு இணையக்கூடிய வகையில் இருக்கார். இந்த குரு செவ்வாய் சேர்க்கையானது பல ராசிகளுக்கும், ஆல்மோஸ்ட் 12 ராசிகளுக்கும் யோகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் பலன்கள் சொல்லியிருக்கேன். அது எனக்கும் சங்கடம், உங்களுக்கும் மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதம் முதல், அதாவது ஜூலை 12க்கு மேலே பல நல்ல பலன்கள் வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இனி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் உங்கள் பலாபலன்களை ஆராய்வோம். மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும்? ஆனால் இருக்கிறதுலே அதிகமான சங்கடத்தை அனுபவித்தவர்கள் இந்த மேஷராசி நண்பர்கள். ஆரோக்கியம் அல்லது பூமி தொடர்பான விஷயத்துலலாம் ஏகப்பட்ட வில்லங்கத்தை அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஜூலை மாதம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் ராசியில் இருக்கிற செவ்வாய் அதாவது ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்திற்கு ஜூலை 12ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறதே உங்களுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தும். மாத ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு மாதம் முழுவதுமே சுக்கிரன் சாதகமாக செயல்படக்கூடிய வகையில் இருக்கார். புதன் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு தொழில் ரீதியான நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுனால இந்த மாதம் முழுவதும் புதனும் சப்போர்ட்டிவாக இருக்கார். 4, 5 ஆகிய இடங்களில் புதன் சப்போர்ட்டிவாக இருப்பார். இதில் சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், அதாவது ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படக்கூடிய வகையில் எதிர்காலத்தை பற்றிய பயம்,
குறிப்பாக படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் படிப்பை பற்றிய பயம், எக்ஸாமை பற்றிய பயம்லாம் இருக்கும். ஆனால் இந்த மாதம் இந்த செவ்வாய் பயிற்சி, சூரிய பயிற்சியெல்லாம் உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய வகையில், மன தெளிவை தரக்கூடிய, ராஜயோகம்னா உடனே எங்களுக்கு ராஜாவோட அனுகூலம் கிடைக்குமான்னு கேட்காதீங்க. உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வருது. அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த மேஷராசி நண்பர்களுக்கு உண்டான அனுகூலமான நாட்கள் ஜூலை மாதத்தில் என்னென்ன நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜூலை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9ஆம் தேதி. 9ஆம் தேதிங்கிறது உங்களுக்கு காலை 7 மணி வரைக்கும் தான். அதன் பிறகு 11, 12, 13, 14, 15, 16ஆம் தேதி இரவு 7 மணி வரை. அதன் பிறகு 19ஆம் தேதி ஆரம்பித்து 20, 21, 22, 23, 24, 25, 25ஆம் தேதி காலை 10 மணி வரை. அதன் பிறகு 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில், ஜூலை மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் பார்த்தீங்கன்னா, ஜூலை 16ஆம் தேதி இரவு 7 மணி 52 நிமிடம் முதல் ஜூலை 19ஆம் தேதி விடியற்காலை 3 மணி 25 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், காளி வழிபாடு பண்ணுங்கள். அடுத்தவங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் பாதுகாக்கப்படுவீர்கள். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் முக்கிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான நேரம் ஜூலை 12ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் பயிற்சியானதற்கு பிறகு நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. பண வருமானத்தில் தொய்வு இருக்காது, வருமானம் ஏற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. கடந்த ஒரு 1.5 மாதமாக உங்களுக்கு பண வருமானத்தில் குறைவு இருந்தது. இந்த மாதத்துலேருந்து மீண்டும் அந்த பண வருமானத்தில் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. படிக்கிற குழந்தைங்க மாத முற்பகுதியில் சூரியன் பயிற்சி ஆகிற வரைக்கும், 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிற வரைக்கும் எதிர்காலத்தை பற்றிய பயம், உங்களுடைய பரீட்சையை பற்றிய பயம்லாம் இருந்திருக்கும். ஜூலை 16ஆம் தேதிக்கு மேலே, 17ஆம் தேதி ராத்திரிக்கு மேலே உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும், தைரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாட்களாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சூரியன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு ராஜ பலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ராசியில் இருக்கிற செவ்வாய் 4ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு பூமி தொடர்பான தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மாத பிற்பகுதியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவராக, சுய தொழில் செய்யக்கூடியவராக இருந்தால் உங்களுக்கு ராஜ உபச்சாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், செவ்வாய் சனி பார்வை விட்டு விலகிறதே உங்களுக்கு யோகம்தான். குருமங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால எதிரிகளிடமிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு உண்டான உபாயம் ஏற்படும். இன்ஃபேக்ட் எதிரிகள் உங்களை விட்டு ஓடி போகிறதுக்கோ மறைஞ்சு போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால, 5ஆம் வீட்டுக்கு விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு வியாபாரம் தொடர்பான முதலீடுகள் ஏற்பட்டாலும் அதற்கு உண்டான வருமானத்தையும் தரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதி, அதாவது 5ஆம் இடத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதி உச்ச பலத்தை நோக்கி பயணிக்கின்ற காரணத்தினால இந்த மாதம் முதல் உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலைக்கு போகக்கூடிய மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன், உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது சார் அப்படின்னா, குரு வழிபாடு செய்வது சிறப்பு. குறிப்பாக திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்யணும். ஏன்னா குருவும் செவ்வாயும் இணைகிறார்கள். செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான், குருவாக இருந்து வழிநடத்தக்கூடியவர் முருகப்பெருமான். அதனால் முருகப்பெருமானை, திருச்செந்தூர் முருகனை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து யோகங்களும் ஏற்படும். எந்த முருகனை வேணால் வழிபடுங்க, உங்களுக்கு முருகனின் அருள் உங்களுக்கு துணை இருக்கும். ரிஷபராசி, அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் இந்த மாதம் ஆரம்பத்தில் 12ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்குள்ளே வராரு. குருமங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால பூமி தொடர்பான தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி லாபம் ஏற்படும். சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. 2ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த மாத பிற்பகுதியில் 16ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அந்த பூமி லாபம் ஏற்படுகின்ற பொழுது எதிர்காலத்தை பற்றி ஒரு சிறு தயக்கம், பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு மாதம் முழுவதும் புதன் சுக்கிரன் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். சூரியனும் ஓரளவுக்கு பயத்தை கொடுத்தாலும் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்.
அதிகார பதவியை பெற்றுத் தருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நிகழ்வுகள் தரக்கூடிய நல்ல நாட்கள், அதாவது உங்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 21, 22, 23, 24, 25, 26, 27ஆம் தேதி. 27ஆம் தேதிங்கிறது வந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும். அதன் பிறகு 29ஆம் தேதி மாலை 4 மணி முதல் 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும், காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 19ஆம் தேதி விடியற்காலை 3 மணி 25 நிமிடம் முதல் ஜூலை 21 காலை 7 மணி 27 நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், அதாவது கருப்பண்ண சுவாமி, இந்த மாதிரி காவல் தெய்வங்களை வழிபடலாம், அல்லது பைரவரை வழிபடுவது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிற புதன் சூரியன், புதன் ஏற்கனவே பயிற்சி ஆகிட்டாரு, புதன் சுக்கிரன் பயிற்சியாக சூரியன் சுக்கிரன் பயிற்சியாக போகிறாரு. இந்த சூரியனும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு அரசாங்க வகையில் எதிர்பாலினத்தவர்களால் அனுகூல பலன்களும் வருமானத்தையும் பெற்றுத்தரக்கூடிய யோகம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க அனுகூலம் ஏற்படும். அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு பட்டங்கள் பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரிஷபராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் மிளிரக்கூடிய யோகம் ஏற்படும். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு குரு பகவான் சாதகமாக இருப்பார். 7ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ள மாதம் முற்பகுதியில் வருதுனால குருமங்கள யோகம் ஏற்பட்டு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு எப்படின்னா, திருமணமானவர்களுக்கு வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும். பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்குது. 3ஆம் இடத்துலேருந்து புதன் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடத்துக்கு சூரியன் பயிற்சியாகி 9ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. ஸோ மொத்தம் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால தடைப்பட்ட பாக்கியங்கள் நடந்து உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வேலை தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு கடின முயற்சிக்கு பிறகு இந்த மாத பிற்பகுதியில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. சுய தொழில் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு குருவின் அருளின் காரணமாக உங்களுக்கு முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷப ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் சொன்னேன். ஆனால் கடல் கடந்து பயணிக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் ஏற்படும். எந்த வயசாக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகமும் மனதிற்கு பிடித்தவர்களின் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இளம் வயதினர், வயசு 40 வயசு ஆகிடுது சார், எனக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்கிற வாழ்க்கெல்லாம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களுடன் இணையும் சூழ்நிலை ஏற்படுறதுனால மனசு சந்தோஷத்தை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்குது. நீண்ட நாட்களாக பூமி தொடர்பான வில்லங்கம் அனுபவித்து கொண்டிருக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த மாத பிற்பகுதியில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். இந்த ரிஷப ராசியில் பிறந்தவாளுக்கு அனுகூல பலன்கள் அதிகமாக நடக்கிறதுக்கு, பண பலம் அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, புதன் இந்த மாத பிற்பகுதியில் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு பூமி தொடர்பான தன யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வியாபாரத்தின் மூலமாகவும் வருமானம் ஏற்படும். நீங்கள் இந்த மாதத்திற்குண்டான பரிகாரமாக அம்பாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு. மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகாலட்சுமி விருத்தம், அதே மாதிரி ஸ்ரீசுக்த பாராயணம் செய்து வழிபடுவதன் மூலமாக அன்னையின் அருளை பெறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். வெள்ளிக்கிழமை தோறும் காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளார அம்பாளுக்கு, அதாவது மகாலட்சுமிக்கு ஸ்ரீசுக்த பாராயணம் சொல்லி ஒரு தாமரை பூவாவது வைத்து வழிபடுங்கள். உங்களுக்கு பணமழை கொட்டும். மிதுன ராசி, மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் இந்த மாத நடுவில் 12ஆம் தேதி அன்னைக்கு விரயஸ்தானத்துக்குள்ளே வந்து குரு செவ்வாய் சேர்க்கை குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்றது. உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 3ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்க போகிறாரு. 4ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு. இதனால் இந்த மாதம் முழுவதுமே குரு செவ்வாய் சேர்க்கையின் மூலமாக, அதாவது திட சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும்.
உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்படும், சொந்த வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் இந்த மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அனுகூலமான நாட்கள் ஜூலை 1, 2, 2ஆம் தேதி காலை 11 மணி வரை, அதன் பிறகு 5ஆம் தேதி ஆரம்பித்து 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 காலை 7 மணி வரை, அதன் பிறகு 25 முதல் ஆரம்பித்து 26, 27, 28, 29, 29ஆம் தேதி மதியம் 1 மணி வரை, அதன் பிறகு 31 ராத்திரி 10 மணிக்கு மேலே உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம். இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 21 காலை 7 மணி 27 நிமிடம் முதல் ஜூலை 23ஆம் தேதி காலை 9 மணி 20 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டால், நரசிம்மர் வழிபாடு செய்வது உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து தற்காத்து கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் எப்போ ஏற்படும்னா, மாதம் முழுவதும் ராசியில் இருக்கிற புதன் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார். இந்த மாதத்தில் புதன் 2ஆம் இடத்துல ஜூலை 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. தாராளமான பணப்புழக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதி சம்பந்தப்பட்ட வேலை செய்யக்கூடியவர்கள், நிதி அமைச்சராக இருக்கிறவங்க, நிதி சம்பந்தப்பட்ட அதாவது கேஷியராக இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அமோகமான வருமானம் ஏற்படும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்து அதிபதியான சந்திரன் நல்ல இடத்துல ட்ராவல் பண்ணும்போதெல்லாம், வளர்பிறை சந்திரனாக இருக்கும் பொழுதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் பணப்புழக்கமும் ஏற்படும். அதே சமயம் 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார். ஏன்னா அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு போனாலும் உச்சஸ்தானத்தை நோக்கி புதன் பயணிக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை விலக்குவதற்கு முயற்சிகள் எடுக்கலாம். புதன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகின்ற ஜூலை 19ஆம் தேதிக்கு மேலே மீடியா தொழில் செய்பவர்களுக்கு, மீடியா தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு பணப்புழக்கத்தில் ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கு உண்டான செலவுகள் ஏற்படும். திருமண வயதில் இருக்கும் இளம் மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் விரைய 6ஆம் இடத்திற்கு விரைய குருவின் பார்வை, விரைய செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால திருமண யோகம் கைகூடுவதற்கு உண்டான யோகம், அதாவது திருமணத்திற்கு உண்டான ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் வேலையில் அமர்ந்து முதல் சம்பளத்தை வாங்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்குது. அதனால் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு மாத முற்பகுதியிலே பதவி பெருமைகள்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மாத பிற்பகுதியில் கடல் கடந்து பயணிக்கிறதுக்கோ இல்லை வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் வரும். அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் வளப்படுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், சொந்தமாக வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வருமானத்தை பெறக்கூடிய யோகம் இருக்குது. அதாவது 2ஆம் இடத்திற்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தன யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது. இந்த மாதம் முற்பகுதியில் புதன் இந்த 19ஆம் தேதி வரைக்கும் புதன் சாதகமாக இருக்கார். 19க்கு மேலே சுக்கிரன் சூரியன் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் உங்கள் முன்னோர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி அரசாங்க அனுகூலத்தையும் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். உங்களின் மீது சொல்லப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு தகுந்த பதிலடி கொடுத்து உங்கள் வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய யோகம் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அறிவார்த்தமான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வெற்றி தேடி தரக்கூடிய யோகமான மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜூலை மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு செய்யணும். நரசிம்மரை தினமும் வழிபட்டு வாருங்கள். இந்த நரசிம்மருக்கு உண்டான வியாழக்கிழமையோ சனிக்கிழமையோ, பெருமாளுக்கு உண்டான வியாழக்கிழமையோ சனிக்கிழமையோ நரசிம்மருக்காக பானகம் நிவேதனம் செய்து விநியோகம் செய்து வாருங்கள். உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். கடகராசி, அன்பார்ந்த கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதியான செவ்வாய் இந்த மாதம் முற்பகுதியில் 12ஆம் தேதி அன்னைக்கு குருவோடு மற்றொரு யோகாதிபதியான குருவோடு 11ஆம் இடத்துல இணைய போகிறாரு. அதனால் திடீர் பதவி யோகம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இந்த கடகராசி நண்பர்களுக்கு இருக்குது. அஷ்டம சனி நடக்கிறதே சார், அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க.
சனி கொடுப்பார் எவர் தடுப்பாருங்கிற மாதிரி இந்த இடத்துல செவ்வாயும் குருவும் இணையக்கூடிய வகையில் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் இணைஞ்சிட்டாங்கன்னா உங்களுக்கு பலம் யாரும் அதான் உலகமே உங்களுக்கு பலமாக இருக்குது. முருகன் உங்ககிட்ட இருந்தால் எப்படி இருக்கும், உங்களுக்கு துணையாக இருந்தால் எப்படி, முருகனுக்கு எப்படி வீரபாகு போன்ற அந்த 6 பேர் இருந்தாங்களோ அது மாதிரி உங்களுக்கு 2 நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு திடீர் தனயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அனுகூலமான நாட்கள், அதாவது காரிய வெற்றி ஏற்படுகின்ற நாட்கள் ஜூலை 1, 2, 3, 4, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23ஆம் தேதி காலை 8 மணி வரை, அதன் பிறகு 27ஆம் தேதி ஆரம்பித்து 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எதை எடுத்தாலும் இந்த நாட்களில் ஆரம்பித்தா உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படுறது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள், தன குடும்ப வாக்கு போன்ற விஷயங்களில் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்கள் ஜூலை 23ஆம் தேதி காலை 9 மணி 20 நிமிடம் முதல் ஜூலை 25ஆம் தேதி காலை 10 மணி 45 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி சந்திரன் 8ஆம் இடத்துல சேர்றாங்க. அதனால் கருப்பண்ண சுவாமி வழிபாடு அல்லது சாஸ்தா வழிபாடு செய்வது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும். தொல்லைகள் இல்லாத நாட்களாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதியான சூரியன் இந்த மாத பிற்பகுதியில் 17ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய விரயஸ்தானத்துக்கு வராரு. அதனால் குடும்பம் சார்ந்த செலவுகள், குடும்பம் சார்ந்த கவலைகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, குரு செவ்வாய் சேர்க்கை 12ஆம் தேதிக்கு மேலே ஏற்படுறதுனால குருவின் பார்வை பலம் 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்திற்கும், செவ்வாயின் பார்வை பலம் 4ஆம் பார்வையாக 2ஆம் இடத்திற்கும் கிடைக்கிறதுனால கொஞ்சம் முன்கோபம் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் காரிய வெற்றி ஏற்படுறதுனால வார்த்தை ஜாலத்தை பயன்படுத்தி காரிய வெற்றி ஏற்படுத்தி கொள்வீர்கள். உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். இந்த ராசியில் பிறந்த, அதாவது கடக ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வாக்கு சாதுரியம் ஏற்படுகின்ற வாய்ப்பும், வார்த்தைகளில் அதாவது அந்த அதிகாரம் துணிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்குது. இந்த ராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், படிக்கின்ற குழந்தைகள் 5ஆம் வீட்டுக்கு குரு பார்வை மட்டும் கிடைக்கிறது. மாத பிற்பகுதியில் செவ்வாயுடைய பார்வையும் சேர்ந்து கிடைக்கிறது. சனி பார்வை இருந்தாலும் சனி பார்வை உங்களுக்கு இப்போ சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை மட்டும்தான் உங்களுக்கு சாதகமாக இல்லை. மற்றபடி உங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா இந்த 17ஆம் தேதிக்கு மேலே ரிசல்ட் வந்தால் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை இப்பொழுது எடுக்க வேண்டாம். ஏன்னா காரணம் என்னென்னா, அஷ்டம சனி நடக்கிறது. அக்டோபர் மாதத்துக்கு மேலே எடுக்க ஆரம்பிங்க, உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும், திருமணம் நிச்சயிக்கப்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தில் சனி வக்கரமாக இருக்கார். அதனால் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் உங்கள் நண்பர்கள் மூலமாகவோ வாழ்க்கை துணை மூலமாகவோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால நண்பர்கள்ட்டையும் வாழ்க்கை துணையிட்டையும் ரொம்ப அதிகாரமாக பேச வேண்டாம், கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுகிறது நல்லது. அதே சமயம் சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்து வந்த முரட்டுத்தனமான செயல்பாடுகளோ அல்லது முட்டல் மோதல்களோ குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. அதனால் கொஞ்சம் அஃபிஷியலாக உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். திடீர் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த மாதம் இருக்க போகிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் உங்கள் ராசியில் இருக்கார். 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகின்ற 19ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு தன வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம், எந்த பிராயஷ்சித்தம் பண்ணால் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் சார், அஷ்டம சனி ஏகப்பட்ட பாடுபடுத்துறது அப்படின்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. மற்றும் அது மட்டுமல்லாமல் மலை மீது இருக்கும் முருகனையோ அல்லது மலை மீது இருக்கும் அர்த்தநாரீஸ்வரர் போன்ற தெய்வங்களையோ வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுவது மட்டுமல்லாமல் அனுகூல பலன்களையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்தக்கூடிய, குடும்ப ஒற்றுமையையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அமைகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். சிம்ம ராசி,
சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் பதவிக்கு குறைவு இருக்காது. பதவி கிடைக்கிறதுல இருந்த தடைகள் விலகும். இது 17ஆம் தேதி வரைக்கும், ஜூலை 17ஆம் தேதி வரைக்கும். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனியின் பார்வையில் செவ்வாய் இருந்தார், பாக்கியாதிபதி. அந்த செவ்வாய் இந்த மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு குருவோடு இணைய போகிறாரு. சனி பார்வையை விட்டு விலகி உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்திட்டு இருந்த விஷயத்திலெல்லாம், ஆரோக்கியம் சார்ந்த மருத்துவம் சார்ந்த செலவுகள் ஏற்பட்டு இருந்த விஷயத்திலெல்லாம் விமோசனம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். நீண்ட நாளைக்கு பிறகு பெருமூச்சு விடக்கூடிய யோகம் இருக்குது. ஆனால் மாத பிற்பகுதியில் சூரியன் விரயஸ்தானத்துக்கு வரதுனால அரசாங்க வகையில் அல்லது அரசு அதிகாரிகள் வகையில் உங்களுக்கு வீண் விரயங்கள் செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். இதற்கு காரணம் என்னன்னா, சூரியன் விரயஸ்தானத்துக்கு வரதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி ஜூலை 19 புதன் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனஸ்தாபங்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம், சக பணியாளர்கள் உறவில் மனஸ்தாபம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், புதன் விரயஸ்தானத்திலையும் ராசிக்குள்ளையும் இருக்க போகிறாரு. இந்த 2 இடங்களும் புதனுக்கு சாதகமான இடங்கள் கிடையாது. அதே சமயம் 7ஆம் இடத்துல சனி இருக்கார். சனி பார்வையில் புதன் வரக்கூடிய 19ஆம் தேதிக்கு மேலே உங்கள் மீது தவறான குற்றச்சாட்டுகள் சுமத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த சிம்மராசியில் பிறந்தவாளுக்கு உண்டான அனுகூலமான நாட்கள் ஜூலை 2, 3, 4, 5, 6, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் சந்திராஷ்டம நாட்கள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் ஜூலை 25 காலை 10:45 முதல் ஜூலை 27 மதியம் 12:59 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்களுக்கு மனச்சிக்கல், தடுமாற்றம், மனக்குழப்பம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ப்ளஸ் வயது முதிர்ந்தோருக்கு, வயதானவர்களுக்கு பாதரட்சை, அதாவது செருப்பு வாங்கி கொடுங்க. உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானாதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு செலவுகள். அதே சமயம் புதன் உங்கள் ராசிக்குள்ளே வந்தாலும் அந்த செலவுகள் குறையாது. மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். பணம் சார்ந்த மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். பண விரயம், தொழில் விரயம், உங்களுக்கும் உங்கள் மூத்த சகோதரருக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும், படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அறிவாற்றல் மிளிரக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. படிப்புக்காக செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். குழந்தைகளின் படிப்பு, நீங்கள் படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் உங்களுக்கான படிப்பு, உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் உங்களுடைய குழந்தைகளுக்கு உண்டான படிப்பு செலவுகள், திருமணம் சார்ந்த செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும், அதாவது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் இப்போ இல்லை, 2027 வரைக்கும் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும். திருமண விஷயத்தில் தள்ளி போடுறது நல்லது. நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் தள்ளி போட்டு அதுக்கப்புறமா நிம்மதியாக லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக நடக்கும். இல்லை இப்போவே நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அவஸ்தைப்படுவீங்க. பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சிம்ம ராசியில் உத்தியோகம், தொழில், வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, தசமஸ்தானத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு பூமி லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வருமானம் வருதோ இல்லையோ, தொழில் சிறப்பாக நடக்குதோ இல்லையோ, சொந்தமாக நிலம் நீச்சு வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதே சமயம் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்கள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அமோகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. புதிய முதலீடுகள் வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் பூமியை விற்று கூட வருமானத்தை ஏற்படுத்திக்கலாம். அப்படிப்பட்ட சூப்பரான டைம். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, செவ்வாய் தசமஸ்தானத்திலிருந்து 4ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கறதுனால முன்கோபம் அடிக்கடி அதிகரிக்கும். உங்களுக்கு கோபத்தின் காரணமாக உடல் அசதி ஏற்படுறதுக்கோ வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் உங்கள் உடம்பை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த சிம்ம ராசியில் பிறந்தவாளுக்கு உண்டான பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் உடம்பை பார்த்துக்கணும். அதே சமயம் விநாயகர் வழிபாடு இந்த மாதம் முழுவதும் செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் குரு பகவான் வழிபாடு செய்வது சந்தோஷத்தையும் நிம்மதியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். குரு பகவானை வியாழந்தோறும் பிரார்த்தனை செய்யுங்கள். குருவை தினமும் பிரார்த்தனை செய்து வருவதன் மூலமாகவும் உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தி கொள்ளலாம். கன்னி ராசி
அன்பார்ந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சங்கடத்திலிருந்து, குழப்பத்திலிருந்து, பணத்தட்டுப்பாடிலிருந்து, வார்த்தைகள் குழப்பத்திலிருந்து வெளிவரக்கூடிய மாதமாக இருக்கும். பாக்கிய செவ்வாய், பாக்கிய குரு சேர்க்கை உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வீடு வாங்கிறதுக்கோ, நிலம் வாங்கிறதுக்கோ, நீச்சு வாங்கிறதுக்கோ, சொந்தமாக நீங்கள் டாக்டராக இருந்தால் கிளினிக் வச்சுக்கிறதுக்கோ, நீங்கள் வழக்கறிஞராக இருந்தால் ஆஃபீஸ் போடுறதுக்கோ ஏதாவது ஒரு சுப செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருந்தாலும் அதற்கேற்றாற் போல வருமானமும் அதற்கேற்றாற் போல புகழும் வரக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்திற்கு உண்டான காரிய பலிதத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் ஜூலை 4, 5, 6, 7, 8, 9, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23ஆம் தேதி 23ஆம் தேதி காலை 9 மணி வரை, அதன் பிறகு 25, 26, 27, 27 மதியம் 1 மணி வரை. அதுக்கப்புறம் சுமாரான நாட்கள் தான். உங்களுக்கு சந்திராஷ்டமத்தை தரக்கூடிய நாட்கள், சஞ்சலத்தை தரக்கூடிய நாட்கள், சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 2ஆம் தேதி காலை 11 மணி 14 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் 2 தடவை வருது இந்த மாதம். ஜூலை 2ஆம் தேதி 1, 2 ஆகிய நாட்கள் 2ஆம் தேதி காலை 11 மணி 14 நிமிஷம் வரைக்கும். அதுக்கப்புறம் ஜூலை 27 மதியம் 12 மணி 59 நிமிஷத்துலேருந்து ஜூலை 29 மாலை 4 மணி 45 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் சற்று கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் மாத ஆரம்பத்தில் செவ்வாயோடு இணைந்து உங்களுக்கு வார்த்தை கோபத்தை ஏற்படுத்துவார். மாத பிற்பகுதியில் தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்தி உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி பண்ணுவார். மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படும். இதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் வழிபாடு பண்ணணும். இல்லாட்டி விநாயகர் வழிபாடு செய்வது சிறப்பு. பெருமாளை காட்டிலும் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நல்லது ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு, அதாவது கன்னிராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் உங்கள் லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு மாத முற்பகுதியில் 6ஆம் தேதிக்கு மேலே. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வருமானம் வரும். குடும்பம் சார்ந்த கவலைகள் குறையும். உங்களுடைய பதவி சார்ந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பதவியில் ஒரு ஆட்டம் கண்டிருக்கும். அந்த ஆட்டம் சாதகமாக நடக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். நிதர்சனமான உண்மையை புரிந்து கொண்டு உங்களின் மீது இருக்கும் குற்றச்சாட்டுகளை விலக்குவதற்கு, உங்கள் பேரில் ஏதாவது மெமோ கொடுத்துருக்காங்கன்னா அதெல்லாம் நீக்குவதற்கு உண்டான வாய்ப்புகள்லாம் 6ஆம் தேதிக்கு மேலே தான் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்திலேருந்து 19ஆம் தேதி அன்னைக்கு விரயஸ்தானத்துக்கு வராரு. அதுலேருந்து உங்களுக்கு செலவுகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. வருமானமும் வரும், செலவுகளும் வரும். இந்த செலவுகள் நல்ல செலவுகளாக, சுப செலவுகளாக ஏற்படக்கூடிய வகையில் பூமி முதலீடுகள் செய்யக்கூடிய யோகம் ஏற்படும். ஏன்னா செவ்வாயின் பார்வையும் புதனுக்கு கிடைக்கிறதுனால. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்த ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், டாக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் சில சமயம் கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இதுக்கு என்ன பரிகாரம்னு இங்கே கடைசியில் சொல்ல போகிறேன். இந்த கன்னிராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் மிளிரக்கூடிய யோகம் ஏற்படும் குருவின் பார்வை பலத்தினால. திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது. மருத்துவ உதவியின் மூலமாக ஜூலை 12ஆம் தேதிக்கு மேலே நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவதற்கு இந்த காலகட்டம் ஜூலை 12க்கு மேலே நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் செகண்ட் ஹனிமூன் போகிறதுக்கு கூட ஜூலை 19க்கு மேலே யோகம் ஏற்படுகின்றது. அதாவது விரயஸ்தானத்துக்கு புதன் வரும்பொழுது செலவுகளை ஏற்படுத்தி சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு மாதம் முழுவதும் குரு பார்வை 5ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால வழக்கு சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகள் எழுச்சி அடைவார்கள். உங்களுக்கு அவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். பூமி தொடர்பான முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை அமையக்கூடிய வகையில் இருக்கிறதுனால சொந்தமாக நிலம் வாங்கிறது, சொந்தமாக கிளினிக் போடுறது, சொந்தமாக ஆஃபீஸ் போடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டதுனால குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. பரிகாரமாக குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அதே சமயம் உங்களை இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஒரு பரிகாரத்தை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படும்.
வாரம் புதன்கிழமை அன்னைக்கு பச்சை பயிறு, அதை நல்லா முளைகட்டின பயிரை நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுக்கணும். இல்லாட்டி வயசானவங்களுக்கு அதை நல்லா வேக வச்சு நல்லா குழைச்சி அதில் தேங்காயை போட்டு கொஞ்சோண்டு உப்பு காரத்தை போட்டு அதை கொடுத்தீங்க. அதை நீங்கள் பிரசாதமாக கொடுத்தா போதும். அதாவது எல்லாருக்கும் உங்கள் வீட்டு வாசலில் வச்சு கொடுக்கணும், எந்த கோயிலுக்கும் போய் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. கோயிலில் போய் கொடுத்தா பிரசாதங்கிற விசேஷமாக போகும். வீட்டு வாசலில் வச்சு கொடுத்தா உங்களுடைய கைங்கரியமாக போகிறதுனால உங்களுக்கு புண்ணியமும் சேர்றது மட்டும் இல்லாமல் இந்த பச்சை பயிறு அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் வீண் விரயங்களை தவிர்ப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும். துலாம் ராசி அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் இந்த மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குருவோடு இணைகிறாரு. குரு மங்கள யோகம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு வருமானத்தை கொடுத்து குடும்பத்தில் சுப நிகழ்வுகளை நடத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற காலமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் உங்களுக்கு சில இடமாற்றம் அல்லது தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவர், அதாவது சுய தொழில் செய்பவர்கள், பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ், இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் மாற்றமோ அது அல்லது உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு சிறு சர்வீஸ் மாற்றமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அனுகூலமான நாட்கள் ஜூலை 1, 2 2ஆம் தேதி காலை 11 மணி வரை, அதன் பிறகு 6, 7, 8, 9, 10, 11, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 27, 28, 29 மாலை 4 மணி வரை. இந்த மாதத்தில் உங்களுக்கு மனக்கசப்புகளை தரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் இந்த தடவை 2 வருது உங்களுக்கு. அதாவது மாத ஆரம்பத்தில் ஜூலை 2ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி காலை 11 மணி 14 நிமிஷத்துலேருந்து ஜூலை 4ஆம் தேதி மதியம் 3 மணி 58 நிமிடம் வரை சந்திராஷ்டமம், முதல் சந்திராஷ்டமம். அதுக்கப்புறம் மாத கடைசியில் ஜூலை 29ஆம் தேதி மாலை 4 மணி 45 நிமிஷத்துலேருந்து 31ஆம் தேதி இரவு 10 மணி 15 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம், அதாவது சந்திரன் ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணும் காலம். இந்த சந்திராஷ்டமத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், அம்பாள் வழிபாடு செய்யணும். துர்க்கை வழிபாடு, துர்கா சப்த ஸ்லோகி பாராயணம் செய்து வாருங்கள். உங்களுக்கு சங்கடங்கள் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். நல்ல நிம்மதியான நாட்களாக இந்த சந்திராஷ்டம நாட்கள் கூட அனுகூலத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை 3 கிரக சேர்க்கை 2 கிரக சேர்க்கை பார்க்க போகிறாங்க. குரு மட்டும் பார்த்துட்ருக்காரு மாத ஆரம்பத்தில் குரு சந்திரன் சேர்க்கை பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா ஜூலை 12ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சி ஏற்பட்டதற்கு பிறகு குரு செவ்வாய் சேர்க்கை 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு. அதனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளில் சற்று கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உஷ்ணத்தை கக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய வகையில் இருந்ததுன்னா அது பெரிதாக கெடுபலன்கள் ஏற்படுத்தாது. அதனால் 2ஆம் இடத்திற்கு குரு செவ்வாயின் பார்வை கிடைக்கின்ற பொழுது உங்களுக்கு அனுகூலமான வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் மாத பிற்பகுதியில் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த ராசியில் பிறந்த இளம் தலைமுறையினர், வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு மாதம் முற்பகுதியில் 6ஆம் தேதிக்குள்ளார முயற்சி எடுத்து காரிய வெற்றி ஏற்படுத்திக்கலாம். அப்படின்னா மாத பிற்பகுதியில் ஜூலை 31ஆம் தேதிக்கு மேலே தான் வேலையில் அமரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி சப்போஸ் வேலை கிடைச்சா கூட உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வருமே தவிர உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு, ஜாயினிங் லெட்டர் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக புதன் 10ஆம் இடத்தில் இருக்கார். அந்த இடத்துக்கு சூரியன் சுக்கிரன் சேர்க்கையும் பயிற்சி ஆகும் பொழுது மாத பிற்பகுதியில் ஜூலை 17 தேதிக்கு மேலே உங்களுக்கு தொழில் ரீதியாக அரசாங்க வகையில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அரசு அதிகாரிகளின் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த துலாம் ராசியில் பிறந்தவாளுக்கு குறிப்பாக சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவங்க, இல்லை உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, இல்லை வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சனி பாதிப்புகள் குறையக்கூடிய வகையில் இருக்குது. நண்பர்கள் மத்தியிலும் உங்களுடைய சக பணியாளர்களுடன் இருந்து வந்த
கருத்து மோதல்கள் விலகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். பேசக்கூடிய வார்த்தைகள் மட்டும் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது நல்லது. நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு உங்களுக்கு மனசில் தோணினதெல்லாம் பேசிட்டீங்கன்னா அது உங்கள் பேரில் இருக்கிற நன்மதிப்பையும் மரியாதையும் கெடுப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மழை நீர் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு மழையினால் கஷ்டங்கள் ஏற்படாது. அனுகூலமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்தில் பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல பலன்கள் ஏற்படுறதுனால வீடு மனை சார்ந்த பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற சுப செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் துர்கா சப்தஸ்லோகியை தினமும் சொல்லி வாருங்கள். துர்கையை வணங்கி வாருங்கள். அம்பாளை வணங்குங்கள். அம்பாளுக்கு உண்டான லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்து வாருங்கள். தினமும் ஒரு தடவை காலையில் எழுந்திரிச்ச உடனே சொல்லுங்கள். உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். உங்களை மீது இருக்கக்கூடிய துர் எண்ணங்கள், கண் திருஷ்டி போன்ற விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது. விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். கடன் தொல்லைகள் முடிகின்ற மாதமாக இருக்கும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். வீண் செலவுகள் குறைகின்ற மாதமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் குறைகின்ற மாதமாக இருக்கும். ஜூலை 12 வரைக்கும் நிறைய ட்ராவல் இருக்கும். 12க்கு மேலே ட்ராவல் இருக்காது. இதுக்கு காரணம் செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு குருவோடு இணைகிறதுனால குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படும். புதிய பார்ட்னர்ஷிப்பில் புதிய தொழில் துவங்கிறது. புதிய தொழில் துவங்கும் பொழுது அதற்கு உண்டான அரசாங்க உதவிகள் கிடைப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. ராசிநாதன் செவ்வாய் 6 மற்றும் 7ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துறது யாருன்னு கேட்டால் சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய 3 கிரகங்களும் இந்த மாதம் உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. அது 19ஆம் தேதிக்கு மேலே புதன் 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது பதவியில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை வாய்ப்பில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது நாள் வரை கிடைக்காத அங்கீகாரம் கிடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலை ஏற்படும். வேலை இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அமோகமான செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு காரணம் புதன் 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது தான். இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் உங்களுக்கு வித்தியாசமான படிப்புகளில் உங்களுடைய அறிவை பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது 5ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனாலும் 5ஆம் இடத்ததிபதி குரு செவ்வாயோடு இணைகிறதுனாலும், அதாவது மருத்துவம் சார்ந்த படிப்புகள், மருத்துவத்தில் வித்தியாசமான, அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற படிப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நீங்கள் ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க, இல்லை எழுதியிருக்கீங்கன்னா அதற்கெல்லாம் ரிசல்ட் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் செல்வாக்கையும் குடும்ப கௌரவத்தையும் உயர்த்தக்கூடிய வகையில் இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக சுய தொழில் செய்யறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசிக்கு பெரிய 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 மாற்றங்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது. அது நடக்கும் பொழுது உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பகட்டான வாழ்க்கையெல்லாம் குறைச்சிப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அனுகூலமான நாட்கள் ஜூலை 1, 2, 3, 4ஆம் தேதி மதியம் 3 மணி வரை. அதன் பிறகு 6ஆம் தேதி மாலை இரவு 10 மணிக்கு மேல் ஆரம்பித்து 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 14, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். தொட்ட காரியத்தில் தொடங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். சந்திராஷ்டம நாட்கள் பார்த்தீங்கன்னா 2 தடவை வருது. ஜூலை 4ஆம் தேதி மாலை 3 மணி 58 நிமிஷத்துலேருந்து ஜூலை 6ஆம் தேதி இரவு 10 மணி 34 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். அதுக்கப்புறம் ஜூலை 31ஆம் தேதி ராத்திரி 10 மணி 15 நிமிஷத்துக்கு ஆரம்பித்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி விடியற்காலை 5 மணி 41 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னா வீரபத்ரர். அகோர வீரபத்ரர்னு சிவனுடைய அம்சம். அவரை வணங்கி வாருங்கள். உங்கள் எதிரிகளால் ஏற்படுகின்ற அவமானங்களையும் சஞ்சலங்களையும் தவிர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு இந்த மாதம் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்,
திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான வாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் விருச்சிக ராசிக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்திற்கு உண்டான ஜூலை மாதத்திற்கு உண்டான பரிகாரம், பிராயஷ்சித்தம், பிரார்த்தனை விருச்சிக ராசி நண்பர்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. முருகனுக்கு உண்டான அந்த திருப்புகழை படித்து வாருங்கள். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. முருகனை வழிபட்ட அடியார்களை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனியின் பார்வையில் இருந்த செவ்வாய் விபரீத செலவுகளை ஏற்படுத்திட்டு இருந்தார். மருத்துவம் சார்ந்த செலவுகள், கடந்த கால கடன் அட்டைகளுக்கு உண்டான செலவுகள், இப்படி ஏதாவது ஒரு வழக்கு சார்ந்த செலவுகள், பூர்வீக சொத்து சார்ந்த செலவுகள்லாம் ஏற்பட்டு இருந்தது. இப்போ செவ்வாய் குருவோடு இணைய போகிறாரு ஜூலை 12ஆம் தேதி அன்னைக்கு. அது வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் இருந்தாலும், தேவையற்ற முன்கோபம் இருந்தாலும், குடும்பத்தில் வீண் விவாதங்கள் இருந்தாலும், அந்த ஜூலை 12ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. செவ்வாய் குருவோடு இணையிறதுனால குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு சுப விரயங்களை தரக்கூடிய வகையில் கடன் சார்ந்த விஷயங்கள் முடிவுக்கு வரும். பூமி தொடர்பான கடன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, நீண்ட நாட்களாக ஆரோக்கியத்தினால் சங்கடப்பட்டு கொண்டிருக்கும், சங்கடங்களை அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று விமோச்சனம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இந்த மாதத்திற்கு உண்டான அனுகூலமான நாட்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தா ஜூலை 4, 5, 6, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16ஆம் தேதி 16ஆம் தேதி மாலை 7 மணி வரை. அதன் பிறகு 19, 20, 21, 22, 23, 24, 25, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்குண்டான சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 6ஆம் தேதி இரவு 10 மணி 34 நிமிஷம் முதல் ஜூலை 9ஆம் தேதி காலை 7 மணி 52 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஈடுபடாதீங்க. உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சாஸ்தா வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். ஐயப்பன் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த வீரபத்ரர், அந்த காவல் தெய்வங்கள், அதை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு சந்திராஷ்டமத்தினால் எந்த பாதிப்புகளும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு. இந்த தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானத்திற்கு குரு பார்வை இருக்குது, புதனின் பார்வை இருக்குது. அதனால் அறிவார்த்தமான வார்த்தைகளை பேசி குடும்பத்தின் மதிப்பை பெறக்கூடிய யோகம் ஏற்படும். குடும்பத்தில் பண கஷ்டம் வந்ததுன்னா உங்களுடைய அறிவுரையை கேட்டு பயன்படுத்தினாங்கன்னா குடும்பத்தினர் பண கஷ்டம் இல்லாமல் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவிகளின் கடுமையான செயல்பாடுகளுக்கு முன்னேற்றமான செய்திகள், வெற்றி செய்திகள் வரக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அதில் வரக்கூடிய ரிசல்ட் உங்களுக்கு குடும்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும், மரியாதையை உயர்த்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூலமாக செயல்பாடுகள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். தந்தைக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். தந்தை மூலமாக பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அமோகமான பலன்கள் தரக்கூடிய மாதமாக இருக்குது. 8ஆம் இடத்துக்கு சுக்கிரன் சூரியன் பயிற்சி ஆகும் பொழுது உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுவும் நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய மர்மஸ்தானங்களை கவனமாக இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது அவசியம். ஆண்களாக இருந்தால் உங்களுக்கு பைல்ஸ் பிரச்சனை அல்லது இடுப்பு பகுதியில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அந்த விஷயத்தில் மட்டும். மற்றபடி கெடுபலன்கள் உங்களுக்கு இல்லை. அடிபடுறதுனா ஏதாவது எங்கேயாவது மாடியிலேருந்து இறங்கும் பொழுது விழறது அந்த மாதிரி தானே தவிர ஆக்சிடெண்ட்லாம் உங்களுக்கு நடக்காது. ஏன்னா இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய வெற்றிகள் தான் பார்க்க போகிறீங்க. இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் தசமஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வகையில் இருக்கார் புதன். இந்த ஜூலை 19ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு வரும்பொழுது வேலை ரீதியான முயற்சிகளுக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். அது உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் கடன் அடைபடக்கூடிய யோகம் ஏற்படுறதுனால நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மன அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம், எதிரிகளால் இருந்த தொல்லைகள் விலகுதல், கடன் பிரச்சனைகள் முடிவடைதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால இந்த ஜூலை மாதம்ங்கிறது ஒரு பாசிட்டிவான சேஞ்ச், வளர்ச்சி தரக்கூடிய மாதமாக
இந்த தனுசு ராசிக்கு இருக்குது. இந்த தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பிராயஷ்சித்தம் பண்ணால் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் சார்? இது நாள் வரைக்கும் நிம்மதி இல்லை, இனிமேல் நிம்மதி கிடைச்சிரும். அந்த நிம்மதி கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு ஏதாவது பிராயஷ்சித்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ஹயக்ரீவ பெருமானை வணங்குங்கள். ஹயக்ரீவரை குருவாக ஏற்று வணங்கி வாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா முருகப்பெருமானை வணங்குங்கள். மலை மீது இருக்கும் முருகனை வேல் கொண்டு தனியாக நிற்கக்கூடிய முருகனை வழிபட்டு வாருங்கள். வேலோடு நிற்கணும், தண்டாயுதபாணியாக நிற்கக்கூடாது, பழனி போகக்கூடாது, திருச்செந்தூர் போகணும். அப்படி இல்லை அப்படின்னா உபதேசம் செய்யக்கூடிய சுவாமிமலை முருகனை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு குருவாக இருந்து அந்த முருகனே உங்களை வழிநடத்தி சிக்கல்களிலிருந்தும் அவச்சொல்லிலிருந்தும் உங்களை தற்காத்து கொள்வதற்கு அவன் முன்னின்று உங்களை காப்பான். மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய நேரம் ஆரம்பமாகிவிட்டது. 4ஆம் இடத்துல சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்காரு. அதனால் உங்கள் ஆரோக்கியம், குடும்பம் சார்ந்த பூமி தொடர்பான விஷயங்கள், வீடு மனை சார்ந்த விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட வில்லங்கம் இருந்தது. அந்த வில்லங்கத்தை எல்லாம் ஃபேஸ் பண்ணி சமாளிக்க முடியாமல் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. உங்களுடைய எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் போலீஸ் கேஸெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஜூலை 12ஆம் தேதி உங்களுக்கு விமோச்சனம் தரக்கூடிய நாள். உங்களுக்கு சனியின் பாதிப்பு குறைய துவங்கும் நாளாகவும் அந்த ஜூலை 12 இருக்க போகிறது. 2ஆம் இடத்து சனி பாதிப்புகள் குறையக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா ஜூன் 29 சனி வக்கரகதி வந்துட்டார். அதனால் உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நவம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கரகதியில் இருந்தாலும் நவம்பர் மாதம் சனி வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணப்பற்றாக்குறை குறையும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வீடு மனை சார்ந்த வில்லங்கம் வழக்குகள்லாம் விமோச்சனம் அடைகிறதுக்கு நேரம் வந்துடுது. 5ஆம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால குரு செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த வில்லங்கம் குழப்பங்கள் நிவர்த்தியாகி சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் சார்ந்த சங்கடங்கள், குழந்தையின்மை, குழந்தையினால் ஆரோக்கிய சங்கடம் இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த குழந்தையின்மையெல்லாம் இப்போ போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வருது. ஜூலை மாதத்துலேருந்து ஆரம்பிச்சதுன்னா, ஜூலை 12லேருந்து ஆரம்பிச்சதுன்னா கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 3 மாதம் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை இப்போதைக்கு துவக்காதீங்க. அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு யார் தடுத்தாலும் திருமணம் நடக்காமல் இருக்காது. கண்டிப்பாக இந்த வருஷ கடைசியில் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். ஆனால் ஜூலை மாதம் பொறுமையாக இருக்கணும். ஆடி மாதம் எந்த விதமான முயற்சியும் எடுக்காதீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அனுகூலமான நாட்கள் ஜூலை 4, 5, 6, 7, 8, 9ஆம் தேதி காலை 7 மணி வரை. அதன் பிறகு 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 21, 22, 23, 25, 26, 27, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய, எடுத்த காரியத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 9ஆம் தேதி காலை 7 மணி 52 நிமிஷத்துலேருந்து ஜூலை 11ஆம் தேதி காலை 7 மணி 49 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னா, பைரவர் வழிபாடு செய்வது அல்லது குரு பகவான் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும், தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தில் இந்த மகர ராசியில் பிறந்தவாளுக்கு, குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு நிம்மதி வரக்கூடிய வாய்ப்புகள், ஆரோக்கியம் சார்ந்த நிம்மதி வரக்கூடிய நேரம், குழந்தைகளுக்காக ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களில் அடிபட்டிருக்கும், இரத்த காயம் ஏற்பட்டிருக்கும், அதெல்லாம் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சப்தமஸ்தானத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகும் பொழுது புதன் சுக்கிரன் சேர்க்கை அந்த இடத்துல இருக்கும். அதன் பிறகு ஜூலை 17ஆம் தேதிக்கு மேலே சூரியனும் வராரு. இந்த சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஒரு புரிதலற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். நீங்கள் யார் கூட இருந்தாலும் சரி, நண்பர்கள், சக பணியாளர்கள், அக்கம் பக்கத்தினர், இப்படி எல்லார்கிட்டையும் உங்களுக்கு மன வேறுபாட்டை ஏற்படுத்தும். இது உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஏற்கனவே பிஸ்னஸ் தடுமாறிட்டு இருக்கு, சிலருக்கு பிஸ்னஸை இழுத்து மூடின சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கும். இப்பொழுது மீண்டும் ஒரு புதிய துவக்கம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாத பிற்பகுதியில் வருது. அதாவது உங்களுக்கு புதிய நபர்களின்
அறிமுகம் கிடைத்து அதன் மூலமாக ஏற்படும் அவங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதாவது புரிதல் ஏற்படாது. அதற்கு காரணம் இந்த 7ஆம் இடத்துக்கு 3 கிரகங்களின் சம்பந்தம் ஏற்படுறதுனால. அதே சமயம் எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் அமோகமாக இருக்குது. அதே சமயம் வியாபாரிகளும் வளர்ச்சி அடைவார்கள். யார் ஜாகிரதையாக இருக்கணும்னா பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ஜாகிரதையாக இருக்கணும். விவசாயிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அரசாங்கம் உங்கள் நிலத்தை ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிக்காக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு. இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா என்ன பரிகாரம் சார் அப்படின்னு கேட்டால் சம்மோகன கோபாலன். சம்மோகன கோபாலன் மந்திரத்தை நீங்கள் யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிருஷ்ணம் கமலபத்ராட்சம் திவ்யாபரண பூஷிதம்னு ஆரம்பிக்கும். அந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்கோ. அதை சொல்லிவிட்டு டெய்லி 3 தடவை சொல்லிவிட்டு பசும்பால் நிவேதனம் பண்ணி நீங்களே குடிச்சுக்கலாம், தேன் விட்டு. இல்லை உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கொடுக்கலாம். இதை பண்ணுறதன் மூலமாக அமிக்கபிள் சிச்சுவேஷன் வீட்டில் ஏற்படும். வீடு நிம்மதியாக இருந்தால் வெளியில் போனால் பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு சம்மோகன கோபாலனின் உதவி அனுகூலத்தை ஏற்படுத்தும். கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் இந்த மாதம் ஜூலை 12ஆம் தேதி அன்னைக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். பொதுவாக 4ஆம் இடத்துக்கு பூமிக்காரகன் செவ்வாய் போனால் பிரச்சனை. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அது நல்லதை ஏற்படுத்தும். நண்பர்கள் மத்தியிலும் உறவுகள் மத்தியிலும் உங்களுக்கு இருந்து வந்த மன வேற்றுமைகளை களைவதற்கு இது உதவிகரமாக இருக்கும். சண்டை போடுவீங்க, கோபப்பட்டு பேசுவீங்க, அடித்தடி சண்டை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போலீஸ் கேஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் முரட்டுத்தனமாக பண்ணுறதுனால தான் இது நடக்குமே தவிர நிதானமாக யோசித்து பேசினீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது இந்த செவ்வாயும் அது ஏற்படும் பொழுது தேவையில்லாத அவப்பெயர் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முரட்டுத்தனமாக பிடிவாதம் பிடிச்சி முடிவெடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவச்சொல் ஏற்படும். அப்படி இல்லாமல் நிதானமாக பேசி அனுகூலமாக பேசி முடிவெடுத்தீங்கன்னா உங்களுக்கும் சாதகமாக பலன் கிடைக்கும். எதிர்த்தரப்பினரும் சாதகமான பலன்களை அடைவார்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய நாட்கள், அதாவது கும்பராசி நண்பர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 11ஆம் தேதி காலை 7 மணி வரை. அதன் பிறகு 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 23ஆம் தேதி அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் 25ஆம் தேதி காலை 11 மணி முதல் 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் தொட்ட காரியம் துலங்கக்கூடிய யோகம் ஏற்படும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு மீண்டும் வேலையில் அமர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா சனி வக்கரகதியில் இருக்கார். பொதுவாக சனி வக்கரகதியில் கெடுபலனை ஏற்படுத்துவார். ஏற்கனவே உங்களுக்கு வேலை போயிடுத்து, வேலை போனவாளுக்கு திருப்பி வேலை கிடைக்கிறதுனால நியாயம், அப்படி வேலை கிடைக்கும். சப்போஸ் நான் வேலையில் இருக்கேன், சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறா, சார் நீங்கள் சொல்கிறதில் வேலை போகும்னு சொன்னேன், ஆனால் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா, இந்த வக்கரகதியில் உங்களுக்கு அந்த மாதிரி சங்கடங்கள் ஏற்படும். ஆனால் கவலைப்படாதீங்க, நவம்பர் மாதத்துக்குள்ளார மறுபடியும் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிதானமாக செயல்படணும். அவசரப்பட்டு முன்கோபத்திலேயோ பதற்றத்திலேயோ செயல்பட்டால் வேலை கிடைக்காது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஜூலை 11 காலை 7 மணி 49 நிமிஷத்துலேருந்து ஜூலை 14 காலை 8 மணி 43 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. அதே சமயம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காளி வழிபாடு செய்யணும். காளியை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான வெற்றிகள் ஏற்படுறதுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும், குறிப்பாக வார்த்தையால் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு, பொய் சொல்லி மாட்டிப்பீங்க, அது பிரச்சனையை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த கும்பராசியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வழக்குகள் இருந்ததுன்னா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக பைசலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பூர்வீக சொத்து, சுய சம்பாத்திய சொத்தெல்லாம் இது நாள் வரை வில்லங்கத்தில் இருந்ததுன்னா இப்பொழுது அது உங்களுக்கு சாதகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். நீங்கள் யார் கூட பழகினாலும் அவள் கூட சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கல. அந்த சண்டை போடும் மனப்பான்மையை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே பாதி பிரச்சனை சால்வ்டு. ஏன்னா 7ஆம் இடத்திற்கு சனி பார்வை, 7ஆம் இடத்துக்கு செவ்வாயின் பார்வை வருது. இதனால் என்ன பலன் அப்படின்னா, நீங்கள் யாரை பார்த்தாலும் சண்டை போடுவீங்க, அவ்வளோதான்.
உங்களுக்கு பேரே எப்படி தெரியுமா, கும்பராசிக்காரனா நீ சண்டை போடுவ அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருக்குது. அதை மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முன்கோபத்தை குறைக்கணும், விதண்டாவாதத்தை குறைக்கணும். இது ரெண்டும் உங்களை விட்டு போகாது. இப்போது இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். குடும்ப தலைவிகள், வியாபாரிகள், உத்தியோகஸ்தர்கள் எல்லாருக்குமே இப்பொழுது நிதானமான நடவடிக்கை இருந்தால் மட்டுமே தான் காரிய வெற்றி ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு 5ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுடைய படிப்பில் ஆர்வம் அதிகரித்தாலும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அரசு பதவியில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் கஷ்டப்பட்டு தக்க வச்சுன்னு இருக்க இந்த வேலையை அதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு இப்பொழுது வேலை வாய்ப்பு அமைவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் என்னென்னா 6ஆம் இடத்துல இருக்கிற புதன் 19ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு வரத்துக்குள்ளார நீங்கள் அந்த வேலை வாய்ப்பை அமர்த்திக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது சார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, குரு வழிபாடு செய்யணும். வாரந்தோறும் வியாழக்கிழமை அன்று கொண்டைக்கடலை மாலை குரு பகவானுக்கு, அது நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு சாற்றி வழிபட்டு கொண்டைக்கடலை சுண்டலை அதுக்கு நிவேதனம் பண்ணி அடுத்த வாளுக்கு விநியோகம் பண்ணணும். நீங்களும் அதை சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டு வரும்பொழுது அதை நல்லா வேக வைக்கணும். அதில் தேங்காயை போட்டு நல்ல காரசாரமாக பண்ணாதீங்க, காரம் இல்லாமல் பண்ணணும். ஏன்னா குருவுக்கு காரம் பிடிக்காது. அதனால் நீங்கள் குருவுக்கு காரம் இல்லாமல் நிவேதனம் பண்ணி அதை மக்களுக்கு கொடுக்கும் பொழுது மக்கள் பசியார உங்கள் வாழ்க்கையில் பசியாரும். மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதமாக இருக்குது. பணப்பற்றாக்குறை குறைந்து வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள், உங்களுடைய தொழில் பக்திக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் ஏற்படும். பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரித்தல், வார்த்தைகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல்னு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணப்பற்றாக்குறை எதனால் அப்படின்னா, கடன் ஜாஸ்தியாகிடுது, கடன் அடைக்க முடியல, வருமானம் வரல, வருமானம் வரதை காட்டிலும் வீட்டு செலவுக்கே எனக்கு பத்த மாட்டேங்கிறது சார். வீட்டில் பராமரிப்பு செலவுகள், வீட்டை இடித்து கட்டணும், ரூம் கட்டணும், இல்லை வீட்டில் டாய்லெட் அடைச்சுன்னு இருக்குது, இல்லை வீட்டில் பைப்பெல்லாம் அடைச்சுன்னு இருக்குது, பைப்பு உடஞ்சி போகுது, இப்படி ஏதாவது பராமரிப்பு செலவு ஏற்பட்டுட்டே இருக்குது சார் அப்படின்னு சொல்கிற வாழ்க்கெல்லாம் அந்த செலவுகள்லேருந்து விமோசனம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்வுகளை பற்றின பேச்சுவார்த்தைகள் தடையை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த சனி பார்வை தான் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. செவ்வாய் 2ஆம் இடத்துலேருந்து பயிற்சி ஆகினதுனால பணம் தடையை ஏற்படுத்திட்டு இருந்தது. இந்த பணத்தடை விலகி பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான அனுகூலமான பலன்களை தரக்கூடிய நாட்கள் ஜூலை மாதத்தில் மீனராசி நண்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 25, 26, 27, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பது மட்டுமல்லாமல் எடுத்த காரியத்தில் ஜெயத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும், வெற்றியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு, குருவோடு இணைகிறாரு. குருமங்கள யோகம் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் வழக்குகளில் வெற்றி அடைந்து உங்களுக்கு இழந்த பதவியை மீட்டெடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் வயதானவராக இருந்தால் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான செலவுகள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்தில் இருக்கிற புதன் 6ஆம் இடத்துக்கு 19ஆம் தேதி பயிற்சி ஆகிறதுனால கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால மூத்த சகோதரர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்திலே யாருக்கும் சுப நிகழ்வுகள் நடக்கலைன்னா இந்த மாதம் முழுவதும் நடக்கிறதுக்கு உண்டான யோகம். இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள், அதாவது மீனராசிக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 14ஆம் தேதி காலை 8:43 ஜூலை 16 இரவு 7:52 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். குறிப்பாக பணம் சார்ந்த விஷயங்கள் தண்ணியாக செலவாகும். எதுக்கு செலவாகுதுன்னே தெரியாது.
ஒரு பக்கம் கடனுக்கு போகும், ஒரு பக்கம் ஆரோக்கியத்துக்காக மருத்துவ செலவுகள், இந்த டெஸ்டடு அந்த டெஸ்டடுன்னு எல்லா டெஸ்ட்டையும் சொல்லுவாங்க. கடைசியில் எடுத்து பார்த்தா எல்லாமே நெகட்டிவாக வந்திருக்கும். எதுக்கும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனால் எடுத்து முடிக்கிற வரைக்கும் அவளுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். அறிவாற்றல் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. சூரியன் சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய அந்த 6ஆம் தேதிக்கு அப்புறமும் அதுக்கப்புறமா 17ஆம் தேதிக்கு அப்புறமும் உங்களுக்கு அறிவாற்றல் வெளிப்படக்கூடிய சூழ்நிலை. கலைத்துறை நண்பர்களுக்கு பதவிகள் கிடைக்கும், அரசாங்க பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாக்கியஸ்தானத்துக்கு குரு செவ்வாயின் பார்வை, செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு. அதனால் தடைகள் ஏற்பட்டு இருந்த அந்த பாக்கியத்திலெல்லாம் தடைகள் நிவர்த்தியாகும். குழந்தை பாக்கியம், வீடு பாக்கியம், வியாபார பாக்கியம், உத்தியோக பாக்கியம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகி மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கிற குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீங்கள் படிக்காமல் போய் எக்ஸாம் எழுதினாலே பாஸ் பண்ணிடுவீங்க. அப்பேற்பட்ட அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு இந்த மாதம் அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் பூமி தொடர்பான முதலீடுகள் செய்கிறதுக்கெல்லாம் இந்த மாதம் அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக நஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம், வியாபாரத்தில் வளர்ச்சியும் லாப அதிகரிப்பும் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் வந்துவிட்டது. உங்களுடைய பண கஷ்டங்கள் குறைகின்ற நேரம் ஆரம்பம். இருப்பினும் செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு குடும்பத்தில் புதுசாக செலவு வரும். ஒன்றா குழந்தைகளுக்கு ஆரோக்கிய செலவு, குழந்தைகளின் மேல் படிப்பு செலவு, குழந்தைகளின் திருமண செலவு, குழந்தைங்க ஃபாரின் போகிறதுக்கு உண்டான செலவு, கணவன் மனைவி உறவில் கணவனின் ஆரோக்கிய செலவு, மனைவியின் ஆரோக்கிய செலவு, தாயாரின் ஆரோக்கிய செலவு, சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி வரும். எப்போவோ வாங்கின கடன் அடைச்சிருப்பீங்க, அதுக்கு மறுபடியும் வட்டி கட்டுற மாதிரி செலவு. இப்படி ஏகப்பட்ட செலவுகள் வர்றதுனால பணப்பற்றாக்குறை. ஆனால் அதுக்கேற்றார் போல வருமானம் தரக்கூடிய யோகம் இருக்குது. உறவுகளின் சந்தோஷமான செயல்பாடுகள் உங்களுக்கு மன நிம்மதியை தரதுனால இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், பிராயஷ்சித்தம், பிரார்த்தனை மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள். சிவனை தினமும் பூஜித்து வாருங்கள். சிவ அஷ்டோத்திரம், சிவ சகஸ்ரநாமம், ஸ்ரீருத்ரம் போன்ற மந்திரங்களை பாராயணம் செய்வதன் மூலமாகவோ அதை காது குளிர கேட்பதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி ஏற்படும். சிவனேன்ட்டு இருக்கம் பாருங்கன்னு சொல்லுவாள்ல, அந்த சிவனேன்ட்டு இருக்கிறதுக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகள் வந்தாலும் ஆரோக்கியத்தையும் மன அமைதியும் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த சர்வேஸ்வரன் மட்டுமே உங்களுக்கு துணை இருப்பான். அதற்கு உங்களுக்கு பண பலம் அதிகரிக்கிறதுக்கு அந்த சர்வேஸ்வரனை வில்வ தழைகளை கொண்டு, வில்வ மாலை கொண்டு வழிபட்டு வருவதன் மூலமாக சிவனேன்னு இருக்கக்கூடிய வகையிலும் பணத்தை கொடுக்கக்கூடிய வகையிலும் உங்களுக்கு பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த சர்வேஸ்வரன். ஜூலை மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும். நம்ம சொன்ன பலன்கள் எல்லாம் நல்ல பலன்களாக உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை உங்களுக்கும் இருக்கும். அதே பிரார்த்தனையை அடியனின் பிரார்த்தனையாக அந்த சர்வேஸ்வரியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பிக்கின்றோம். இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்கள் மூலமாக, வாட்ஸ்அப் அண்ட் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் தொலைபேசி மூலமாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.